இல்லை, அவங்க தான் ரிமோட்டை வச்சுருக்காங்க. இதில் ஆவிக்குரிய சபைக்கு போகிறலாம் சொல்கிறாங்க. 9 மணிக்கு என்னுடைய செய்தி சில தொலைக்காட்சியில் வருகிறது. இல்லைங்க, பிள்ளைகள் ரிமோட் கொடுக்கறதில்ல. எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான வார்த்தை. அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய கரத்தில் நீங்கள் இருங்கள், அவருடைய கரத்தில் அடங்கியிருங்க. அதாவது உங்களை இன்னொரு ஆளக்கூடாது, தேவன் ஆள வேண்டும், நீங்கள் ஆள வேண்டும். அது எனக்கு ஒன்றும் புரியல. ரிமோட்டை பிள்ளைகள் தருவதில்லை. சின்ன பிள்ளைகள் தான் எத்தனைக்கும். இப்போவே இந்த வாழ்க்கை என்ன, வருங்காலம் எப்படி இருக்கும், அதை சொல்லுவதே மிகப்பெரிய தவறு. அதை வேற ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறாங்க. பிள்ளைகள் அது போட்டிங்க, கணவர் கூட தரதில்லை ரிமோட்டை. என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுக்கு முன்னுரிமை தாருங்கள். ப்ரையாரிட்டி டு காட். ஆண்டோருக்கு முன்னுரிமை தாங்க. இந்த சீரியல், இது அழிந்து போகிற உலகம். சீரியல் சீரழித்து விடும் குடும்பங்களை. எனவே நான் சொல்ல விரும்ப கருத்து என்னவென்றால், அவர் கரத்தில் திருப்தி. நீங்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது திருப்தி இல்லை. இந்த ஊடகங்கள் சீரியல் திருப்தி இல்லை, பொழுதுபோக்கு. அவள் கரத்தில் உனக்கு தேவையான, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வருங்காலத்துக்கும் தலைமுறைக்கும் தேவையான திருப்தி அவர் தருவார். இது என் அனுபவம். அரை நூற்றாண்டை அவரோடு கூட நான் வாழ்ந்திருக்கிறேன். நான் கண்டது, நான் கேட்டது, He can supply all my needs spiritually, mentally, physically. பல முறை சொல்லியிருப்பேன். அதிகமான பலவீனங்கள், அதிகமான 10 அடைப்பு, ஒரு மிகப்பெரிய அறுவை சிகிச்சை, ஒன்றன் பின் ஒன்றாக பலவிதமான காரியங்கள். இவர்களுக்கு மத்தியில் He is the one who can supply my spiritual need and also my physical need. அவர்தான் நம்முடைய சரீர தேவைகளை சந்திக்கிறவர், ஆத்தும தேவைகளை சந்திக்கிறவர், பொருளாதாரத்தின் தேவைகளை சந்திக்கிறவர். இந்த ஊடகத்திற்கு ஒரு 5 சேனலில் பேசுகிறோம், பணம் செலுத்துகிறோம். புரிய நினைக்கிறேன். அதிகமான பொருட்செலவு. ஆனால் தேவன் சந்திக்கிறார். நிறுத்திவிடலாம் என்கிற எண்ணங்கள் கூட உண்டு. ஆனாலும் யாரோ ஒருவருக்கு அது பயனுள்ளதாக இருக்க வேண்டுமே. என்னை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையோட கரத்தில் He will supply all your need. உன் தேவை எதுவோ அதை தருவார். படிக்கிறேன். அவர் கரத்தில் 16ஆம் வசனம், அவர் கையை திறக்கும் போது திருப்தியாக்குகிறார். அவரோட கரத்தை நோக்கி பாருங்க. மனித கரத்தை அல்ல. நல்லதுதான், அது சலித்து விடும். ஆனால் சலிக்காமல் கொடுக்கிற கரம் அவருடைய கரம். சொல்கிறாங்களே, அள்ளி அள்ளி, அது ஆண்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். அடுத்த குறிப்பாக நான் சொல்ல போகிறேன். அன்பான தேவ பிள்ளையே, லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். பின்பு